நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீங்க என்னமோ இளநீ சாப்பிட்டதா சொன்னீங்க. அதுல கருவை கலக்க கொடுக்கிற நாட்டு மருந்து கலந்த மாதிரி தெரியுது. நான் மருந்து எழுத்துறேன், வாங்கிட்டு வாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துலாமா? வேண்டாம் டாக்டர், பிரச்சனையை பேசுபடுத்த வேண்டாம். மருந்து சிட்டமிட்ட கொடுங்க. இந்தாங்க. मोहब्बत करके भी देखा मोहब्बत பாப்பா இங்க எதுக்கு வந்த? வெளிய போ. இல்ல பாப்பா. நீ என்ன சொன்ன? அந்த மருந்து சாப்பிட்டா கரு கலைஞ்சிரும், 6 மாசத்துல உடம்பு உருகி செத்துருவான்னு சொன்னேல்ல. கடைசில கிருஷ்ணாவை கொல்ல பாத்தியே. அவர் செத்துட்டா இந்த வீட்டுல நம்ம இருக்க முடியுமா? பழி வாங்க முடியுமா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? முதல்ல இங்க இருந்து வெளியில போ. இப்படி எல்லாம் நடக்கும் எனக்கு தெரியாது. நான் மன்னிச்சிரு பாப்பா. உன்னை என்னால மன்னிக்க முடியாது. வெளிய போ. பிரபா, அவனை மன்னிச்சிரு. அப்பதான் உனக்கு யாரை எப்படி கொல்லணும்னு ஐடியா சொல்லுவான். கிருஷ், அது என்ன? நாம அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல அங்க நில்லு. அது இல்ல கிருஷ். அங்க நில்லு. வேலு, மாப்பிள வெளியே போ. மாப்பிள என்ன மன்னிச்சிருக்க மாப்பிள. மாப்பிள மாப்பிள நான் போய் உங்களை கொல்ல நினைப்பனா? கஷ்டப்பட்டு உடைக்க துப்பு இல்லாதவன் தான் ஒத்துக்கிறேன். பாப்பா விட்டு நாய் மாதிரி பாப்பா களை சுத்திக்கிட்டு இருப்பேன். பாப்பா ஏய் விட்டு கடினா போய் கடிப்பேன். ஆனா கடிக்க போறது நல்லவனா கெட்டவனா எனக்கு தெரியாது. நடந்த எல்லாத்துக்கும் காரணம் பாப்பா தான். சரி, வெளியே போ. மாப்பிள வெளியே போடா. ராம சார், என்ன மன்னிச்சிருங்க சார். சாரதாமா, என்ன மன்னிச்சிருங்க. உங்க குழந்தைய கலைக்க மருந்து வாங்கிட்டு சொன்னது பாப்பா தான். பாப்பா சொல்லிதான் நான் செஞ்சேன். எனக்கு ஒண்ணும் தெரியாது. எல்லா வேலையும் வாங்கிட்டு என்ன வெளியே போட்டு சொல்றாங்க. எங்க போவேன்? ஏன் ராம சார், உங்க கட்சியில என்ன சேர்த்துக்கோங்களேன். இல்ல ராம சார், இந்த ஓரமா ஓட்ட மிஷின்ல லொடுக்கு லொடுக்குன்னு தச்சுக்கிட்டு இருப்பீங்களே, அந்த இடம் எனக்கு போதும். படுத்துப்பேன். எங்க நான் இருக்கணும் அங்க விசுவாசமா இருப்பேன். என்ன சேர்த்துக்கோங்க ராம சார். சாரதா போ. என்ன அது, யாருமே நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படின்னு நான் கேட்டவன். எந்த குடும்பத்தை நான் கெடுத்தேன்? இந்த காலத்துல நல்லவங்களுக்கே காலம் இல்லடா ஐயப்பா. பிரபா, அவ செஞ்ச தப்புக்கு உள்ள தள்ளி கம்பி என்ன வச்சிருப்பேன். ஆனா நான் அப்படி பண்ணல. ஏன்னா நீயும் உள்ள போயிருப்ப. நீ என்ன புருஷனா நினைக்கலனாலும் நான் உன்னை பொண்டாட்டியா மதிக்கிறேன். அதனாலதான் உன்னை மன்னிச்சிட்டேன். ஆனா ஒரு பொண்ணா நினைச்சா எனக்கே அவமானமா இருக்க. நான் இருட்டுல இருந்தப்போ ஒரு விளக்கா வெளிச்சமா இருந்த ராமு, அவனுக்கும் எனக்கும் கூட பிறந்த பந்தம் இல்லை. ஆனா உலகத்துல இருக்கிற எல்லா உறவை விட அவன் எனக்கு வேணும். சாரதா எனக்கு அம்மா மாதிரி, தங்கச்சி மாதிரி. அவங்களுக்கும் போய் இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு. ராமுவும் சாரதாவும் உனக்கு எந்த மாதிரி உறவா இருந்தா எனக்கு என்ன? செய்யறது செஞ்சுட்டு எழுத்தாடி பேசுறேன். நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேங்கிற நினைப்புல ஓட்டுக்குள்ள உடுங்குன நத்தமா இருந்துட்டேன். உன்னை அப்பவே அடைக்கு ஒடுக்கி வச்சிருக்கேன். சாரதாவை கிருஷ்ணா, கையெடுங்க கையெடுங்க கிருஷ்ணா, எடுங்க கைய. ஒரு பொம்பளை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு தரம் தாழ்ந்தவரை உங்களை பாப்பேன் நான் நினைக்கவே இல்லை.
உங்களை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டுக்க. எனக்கு வெக்கமா இருக்க கிருஷ்ணா. ஒரு ஆம்பளை பொம்பளை கழுத்துல தாலி கட்டுறது மட்டும் குடும்பம் இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது அந்நியோன்யமா இருக்கிறது தான் குடும்பம். பொறுமை, அடக்கம், நிதானம் இதெல்லாம் பொம்பளைங்களுக்கு மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ரோட்ல முகம் தெரியாதவன் இடிச்சிட்டு போனா கூட சாரின்னு சொல்ற இந்த சமுதாயத்துல நீங்க பிரபாவை கை நீட்டி அடிக்கிறீங்களே. பிரபா, மெஷின் மாதிரி ஓடிட்டு இருக்க இந்த சமுதாயத்துல சந்தோஷம் கம்மியாவும் சங்கடம் அதிகமாவும் இருக்கு. சங்கடமான விஷயத்த சந்தோஷமா மாத்திக்கிட்டு வாழ்றதுதான் புத்திசாலித்தனம். குழந்தைய கருவுல கலைக்கணும்னு நினைக்கிறவங்கள தூக்கல போடணும்னு நினைக்கிறவனா, ஏன் குழந்தைய கலைக்கணும்னு நினைக்கிறியே, உன்னை நான் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா இப்ப நான் உன்னை மன்னிச்சு விடுறேன் பாரு, அதுதான் நான் உனக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. அடிக்கடி தப்பு பண்றவன் அயோக்கிய, ஆளை பார்த்து தப்பு பண்றவன் கேடி, அவசரத்துல தப்பு பண்றவன் ஆத்திரக்காரன், அர்த்தம் இல்லாம கோபப்படுறவன் முட்டாள். உள்ள போங்க, உள்ள போங்க. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான்னு தெரிஞ்சும் நீங்க இவ்வளவு மன்னிக்கிறீங்க. இருந்தாலும் நான் இவ புருஷனா இருக்கிறதுனால உங்க மூஞ்சியை என்னால பார்க்க முடியல. இவ என் பொண்டாட்டி இல்லைன்னு வெளியில அனுப்ப முடியல. பொண்டாட்டியா புருஷனா இந்த வீட்டுல வாழவும் முடியல. அதனால நான் 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 இந்த வீட்டு விட்டு வெளியே போயிடறேன். என் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. உங்க மதிப்பு என்னன்னு என்னைக்கு இவளுக்கு தெரியுதோ அன்னைக்கு நான் திரும்பி வரேன். என்ன மன்னிச்சிருக்கமா, என்ன மன்னிச்சிருங்க. இல்லடா கிருஷ்ணா, நீ வேற நான் வேற நினைச்சுதானே விட்டு விட்டு போறேன். உன் நிம்மதி, உன் சந்தோஷம் எனக்கு முக்கியமா போயிடுச்சு. போடா போ. உனக்கு நீ முக்கியம், எனக்கு என் கிருஷ்ணா முக்கியம். போறதுக்கு முன்னாடி நான் யாரு நீ யாரு, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம், இதுக்காக நம்ம மெட்ராஸ் நினைச்சு பார்த்துட்டு அப்புறம் நீ போ. போக விடுங்க. தனியா குடும்பம் நடத்தினாதான் வாழ்க்கை என்னன்னு தெரியும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள உறவு வலுவாகும். நாம குறுக்க நிக்க வேண்டாம். வெறும் நண்பர்களா தான் எங்களை பத்தி நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஜென்மத்தை பிரிக்க முடியாத பாசம் எங்க 2 பேருக்குள்ள இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியாது. 14 வருஷம் வனவாசம், ராம காட்டுக்கு போறான்னு தெரிஞ்ச உடனே எனக்கு மட்டும் இங்க என்ன வேலை, நானும் காட்டுக்கு போறேன்னு லட்சுமணன் புறப்பட்டு போனா, அந்த லட்சுமணனுக்கு மேல நான் இவனை பத்தி நினைச்சிட்டு இருக்கேன். இவன் வீட்டு விட்டு போறானா? போடா போ. ஏங்க பால் சாப்பிடல? என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? கிருஷ்ணாவோட எதிர்காலத்தை நினைச்சாத்தாமா ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? கிருஷ்ணாவுக்கு நம்மால என்ன செய்ய முடியுமோ அது செய்வோம். நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லலான்னு இருந்தேன். பொறுப்பு இல்லைன்னா யாரு மனசு வேணாலும் தடுமாறும். பொறுப்பு வந்துருச்சுன்னா எல்லாம் சரியா போயிடும். நாளைக்கு மேனேஜரை போய் லாயரை பார்த்துட்டு வர சொல்லியிருக்கேன். கிருஷ்ணாவை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல சேர்க்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்பெல்லாம் நான் என்ன நினைக்கிறனோ அதனை செய்ய ஆரம்பிச்சிடுறேன். கிருஷ்ணா உண்மையிலேயே அதிர்ஷ்டக்காரன். இது அவனுக்கு செய்யற உதவி இல்லை சாரதா, நாம அவனை கொடுக்கிற உரிமை.
என்ன மூஞ்சிலாம் கலர் பூசிருக்கீங்க? ஹோலி பண்டிகைன்னு போறவங்க வர மூஞ்சில பவுடர் பூசி விடுறானுங்க. எல்லா பவுடரையும் சேர்த்து போட்டு குழச்சி பூசிடலாமா? தண்ணி ஊத்து. ஒவ்வொருத்தரா பூசுவாண்டா. இது பார், அவன் மேல எவ்வளவு வேணாலும் பூசு, என் மேல ஒரு துளி கூட படக்கூடாது. கமான், யா பூசுங்க.
பாப்பா பாப்பா நீ ஏன் இங்க வந்த? பாப்பா உன் காலே நாய் மாதிரி சுத்திக்கிட்டு வந்து ஏன் வந்தேன்னு உன் வாயால் என்ன கேட்கலாமா? போதும், உன் டயலாக் நடிப்பெல்லாம் நிறுத்து. என் கண்ணு முன்னாடி நிக்காத, எங்காவது போய் தொலை. பாப்பா என் வாழ்க்கைய உங்க குடும்பத்துல ஆரம்பிச்சு வாழ போறதுன்னு சொச்ச நாள் அது இங்க வாழ்ந்து கழிச்சிடலான்னு பார்த்தா நீ இப்படி கேக்குறியே. நான் எதிரியை கூட மன்னிச்சிடுவேன், துரோகியை மன்னிக்க மாட்டேன். நீ என்ன காட்டி கொடுத்த துரோகி. ஐயோ ஐயோ நீ என்ன வேணாலும் தீட்டு, துரோகின்னு மட்டும் வாயால என்ன தீட்டாத. என் மனசு தாங்காது பாப்பா, என் மனசு தாங்காது பாப்பா. இத பார், அழறத நிப்பாட்டு. நான் அடிக்கிறதுக்குள்ள இங்க இருந்து வெளியில போயிடு. பாப்பா நான் உண்மையை சொன்னது என்னமோ தப்புதான். ஓ, இது தப்புன்னு கூட உனக்கு தெரியுதா? பாப்பா நல்லா யோசிச்சு பார். அன்னைக்கு மட்டும் நான் கிருஷ்ணா கிட்ட உண்மையை சொல்லாம இருந்திருந்தா என்ன போலீஸ புடிச்சு போயிருப்பாங்க. போலீஸ் முட்டிக்கு முட்டி தட்டி உண்மையை பிதிக்கி எடுத்திருப்பாங்க. நான் உன்னை காட்டி கொடுக்க வேண்டியதா வந்திருக்கும். அப்புறம் 2 பேரும் ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். சண்டை போடுற நேரத்துல சண்டை போடணும், சரண்டர் ஆகிற நேரத்துல சரண்டர் ஆயிடணும். அதான் சாணக்கியத்தனம். இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல. ராமுவும் சாரதாவும் க்ளோஸ் பண்றதுன்னு பெரிய விஷயம் இல்ல. ஒரு வார்த்தை சொல்லு, 2 பேரையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். அவங்க அழிவு தள்ளிதான் போயிருக்கு, தள்ளுபடி ஆகல. ஏன் பாப்பா நான் இவ்வளவு சொல்லி நீ நம்பல இல்ல? எனக்கு இதை விட்டு அவர் வழியே தெரியல. இப்ப நேரம் நான் இங்கேருந்து வரேன் தெரியுமா? நம்ம குலதெய்வம் பக்கலகாளி அம்மன் கோயில்ல இருந்து வரேன். சும்மா வரல, ரத்த திலகம் இட்டு சபதம் எடுத்து வந்திருக்கேன். இதை விட்டா எனக்கு அவர் வழி தெரியல. உங்க குடும்பத்துக்காகவே ராத்திரி பகலா நான் கஷ்டப்பட்டேன். எனக்கு கிடைச்ச பரிசு துரோகின்ற பட்டம். எனக்கு இதை விட்டா வேற வழியே தெரியல. உன் காலே நாய்க்குட்டி மாதிரி நொண்டி நொண்டி சுத்தி வந்தேன். என்னையே நீ எட்டி உதச்சிட்ட. எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. தாய் கட்சியில என்ன தூக்கி போட்டேன், எதிர்கட்சியில என்ன சேர்த்துக்கல. எனக்கு இதை விட்டா வேற வழியே தெரியல. வேலு, குத்த போறியா? சரி சரி, எழுந்துரு. அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம். 45 ரூபா வேஸ்ட். கத்திய விட கால்ல உழுதான் பெஸ்ட். இதோ வந்துட்டு பாப்பா. என்னம்மா கண்ணகி, இவ்வளோ நடந்தப்புறமும் உன் புருஷன் என் பேசாம இருந்தான்னு யோசிக்கிறியா? உன்னை காப்பாத்துப்போ என் உயிர் போச்சுன்னா என்ன பெரிய பத்தினி மாதிரி பார்க்குற? போடி உள்ள. அண்ணா, இப்ப சில்வர் ஜூப்ளி படம் ஓடிட்டு இருக்கு, தலைவா பூச்சுடவா. அந்த படத்துக்கு இவர்தான் டைரக்டர். ஓ, இவருடைய அடுத்த படத்துக்கு நான் தான் ஹீரோயினி. ஏய் கங்க்ராட்ஸ் சார். என் தங்கச்சி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவா, அவளை வச்சு நல்ல படமா எடுக்கணும். ஓகே, கண்டிப்பா அடுத்த படத்துல ஹீரோயின் ஆக்கிடுறேன். வா போலாம். பாய். பாய்ண்ணா. என்ன தலைமொழிகிட்டு வந்திருக்கியா? தலைமொழிகினா செஞ்ச பாவெல்லாம் போயிடுமா? ஒன்று இதோட தெரிஞ்சு வச்சுக்கா. பாத்ரூம் போய் தள்ள தண்ணி கொட்டிட்டு வரது. உன்னை ஒருத்தங்க தொட்டதுக்கே தலைமொழிகிட்டு வந்து நிற்கிறியே. சூர்யா உன்னை எங்கெல்லாம் தொட்டிருப்பா.
டீ குடிச்சிருவியா நீ? அங்க ஒருத்தனை தொடும்போது பேசாம இருந்துட்டு இங்க வந்து இவ்வளவு பேசுறியே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான கேட்கலான்னு இருக்க, அப்படிதானே? அப்படிதானே? முதல்ல தலையை ஒழுங்கா தோட்டிக்க. ஜென்னிக்கு நீ வந்து சத்து தொலைச்சிட்டு போற, அப்புறம் பழைய எம்எல் தான் போடுவாங்க. என்ன ஃபிளாஷ்பேக்கா? அன்னைக்கு பசங்க மேல ஹோலி தெளிக்கும் போது சூர்யா வந்து காப்பாத்தினா, இன்னைக்கு நான் உன்னை காப்பாத்தல, அப்படித்தானே என்ன அவனையும் கம்பேர் பண்ற? அப்படித்தானே கம்பேர் பண்ற என்ன அவனையும்? முதல்ல உன் தலையில இருக்கிற ஃபிளாஷ்பேக் நரம்ப கட் பண்ணோண்டி, கட் பண்ணா. என்ன சுட்டுடுவேன்னு பயப்படுறியா? உனக்கெல்லாம் ஒரு சிகரெட் பத்தாதடி, ஒரு சிகரெட் பத்தாதடி, உடம்பு முழுக்க உன சிகரெட் கொட்டி எரிக்கணும்டி, எரிக்கணும். நல்லா அழு, உன் கண்ணில் தண்ணி வரத நான் பார்க்கணும். அழு, இப்போ வாதலி அழு, அழு விச்சு அழு. நெருப்பால் எப்படி சுட முடியும்? சார், நீங்க வந்ததுனால தான் வேலை சீக்கிரம் முடிஞ்சது. இல்லன்னா பாட்டி இழுன்னு இழுத்திருப்பான். ஏப்பா கிருஷ்ணா வந்தானா? வரல சார். மணி 11 ஆகுது, இன்னுமா வரல? 6 மணில இருந்து நான் தான் இருக்கேன், வரல சார். ஓ, இருப்பா நானும் வரேன். கிருஷ்ணா வந்தானா கொஞ்சம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணு. சரிங்க சார். எல்லை 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 எல்லை. என்ன யோசனை? வா போலாம். ஏன் பாப்பா அவசியம் நம்ம கடைக்கு போய் தான் ஆகணுமா? ஏன் கேக்குற? இப்பெல்லாம் வர வர நம்ம கடையில கஸ்டமருக்கு பதிலாக கடங்காரெல்லாம் வந்துட்டு இருக்காங்களேன்னு சொன்னேன். என்ன மாப்பிள்ள இவ்வளவு பரபரப்பா? யாரா மண்டையை போட்டாங்களா? சொன்னீங்கன்னா நானும் மாலா மரியாதையோட வந்து கலந்துப்பேன். கிருஷ்ணா அங்க வந்தானா? இல்லையே. எங்க போய் தொலைஞ்சான்? ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு. ஆஸ்பத்திரிக்கா? என்னாச்சு அவனுக்கு? ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாரு. எந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான்? மாமூலா போவீங்களே அதே ஆஸ்பத்திரி தான். கலர் கலரா மருந்து கொடுப்பாங்களே, தர்ம ஆஸ்பத்திரி, அங்கதான் போயிருக்காரு. அங்க எதுக்கு போனா? நீங்க தான் பழசெல்லாம் மறந்துட்டீங்க. உங்க நண்பர் அதெல்லாம் ஒன்றும் மறக்கவே இல்லை. இன்னைக்கும் அதே தர்ம ஆஸ்பத்திரிக்கு தான் போயிட்டு இருக்காரு. போடா. இவ்வளோ பரபரப்பா தன் நண்பனை தேடுறான்னா லாட்டரி டிக்கெட் பணம் அடிச்சிருக்குமோ? என்னப்பா? நெஞ்சு வலிமா. நெஞ்சு வலியா? பேரு? பார்த்திபன். வயசு? 26. என்ன ஓபியா? ஆமாம்மா. போய் வரிசையில் இல்லையா? இல்லம்மா, வலி தாங்க முடியல. எல்லாருக்கும் தான் வலி இருக்குது, போய் வரிசையில் நில்லு. என்னம்மா அது? போயா, சொன்ன கேளு போ. சொல்லு, வயசு எத்தனை? 26மா. இந்தா. நீ எங்கடா இங்க? அதான் நான் உனக்கு கேக்குறேன், நீ எங்க? என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன டிபியா கேன்சரா? எனக்கு தெரியாம உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கானா? எங்க காட்டு பாப்போம். இல்ல வேண்டாம்டா ராமு, அப்படி பார்க்காதடா. என்னால பொய் சொல்ல முடியாது, உண்மையை சொல்லிடுறேன். சொல்லு. ஆலகால விஷயத்த அந்த சிவன் கழுத்துல தாங்கிக்கிட்டான். என் பொண்டாட்டி வச்ச விஷயத்த நான் என் ஈரல்ல தாங்கிக்கிட்டு இருக்கேன். என்னடா சொல்றேன்? ஆமாண்டா. அன்னைக்கு பிரபா சாரதாவோட கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காக மட்டும் விஷம் வைக்கல, கொஞ்சம் கொஞ்சமா சாரதாவோட உயிரை குடிக்கிறதுக்காகவும் விஷம் வச்சிருக்கா. தன் வினை தன்னை சுடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவ வச்ச விஷத்தால அவளே கூடி சீக்கிரம் விதவையாக போறா. வாடா, ஒரு நல்ல டாக்டரா பார்க்கலாம். கவலைப்படாதடா, அவளை சீக்கிரம் சாக மாட்டேன்.
பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போவேன். முதல்ல ஒரு டாக்டர் பார்க்கல, நீ வா. வரேன், உன் திருப்திக்காக வரேன். ஆனா இந்த விஷயத்தை பெருசு பண்ணாது. பிரபா வச்ச விஷயத்தால தான் எனக்கு இப்படி ஆச்சுன்னு குறிப்பா சாரதாக்கு தெரியக்கூடாது. சரி, நான் பாத்துக்கிறேன், நீ வா. இந்தப்பா, இந்தம்மா. வாங்க. 2 ஐஸ்கிரீம் கொடுங்க. என்ன ஐஸ்கிரீம்மா? வெண்ணிலா. ஆ. ஐஸ்கிரீம் தரேன், ஒரு நிமிஷம். அம்மா மீதி பரவாயில்ல, நீங்களே வச்சுக்கோங்க. சொல்லுங்க சார். ஐஸ்கிரீம் என்ன ஐஸ்கிரீம்? கோன் ஐஸ். வேணாம், சளி பிடிச்சிருக்கு. வேலு, தேவி தியேட்டர்ல ஏதோ ஒரு புது படம் ரிலீஸ் ஆயிருக்கா. நாளைக்கு ஒரு 5 டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு வா. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும். 5 டிக்கெட் போதுமா? 5 டிக்கெட் போதும். உனக்கு வேணும்னா ஒரு டிக்கெட் சேர்த்து வாங்கிக்கோ. அப்படியே சத்யம் தியேட்டர்ல புதுசா ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கான், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதையும் சேர்த்து புக் பண்ணிட்டு வந்துட்டுமா? வேணாம் வேலு, அதை அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஏன் பாப்பா விளையாடுறியா? நம்ம கடை எரிஞ்சு போயிருக்கு. இந்தாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா, சினிமாக்கு போலாமான்ற 2 ஐஸ்கிரீம். கொஞ்சமாவது கவலை இருக்கா? நாம எதுக்கு கவலைப்படணும்? எரிஞ்சு போடுறது நம்ம கடை, எவ்வளவு ஒருத்த கடை கிடையாது. சரி, நம்ம கடைக்கு யார் தீ வச்சதுன்னு தெரியுமா? எனக்கு மட்டும் ஆள் தெரிஞ்சது. வீட்டு காட்டி எடுத்துட்டு பொலன்னு பொழந்துட மாட்டேன். கால் தான் சரியில்லை, போலீஸ்ட புடிச்சு கொடுத்து உள்ள தள்ள மாட்டேன். சரி வா, அப்ப போலீஸ் ஸ்டேஷன் போலாம். உனக்கு ஆள் தெரியுமா? போலீஸ் பிடிச்சாங்களா? தெரியும். யார் பாப்பா? நான் தான். ஏன் பாப்பா விளையாடுறியா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு? பைத்தியெல்லாம் ஒண்ணும் பிடிக்கல. நம்ம கடையில இருக்கிற அவ்வளவு சாமான்களையும் வித்தா எவ்வளவு விலை போகும் சொல்லு. என்ன 4 கண்ணாடி பெட்டி, ஒரு காலியா போன கல்லா பெட்டி, இத்து போன 4 துணி, இதெல்லாம் மொத்தமா சேர்த்தா ஒரு 20-30,000 ரூபாய் தேரும். நம்ம கடை சரக்கு 30,000 ரூபாய் தான். ஆனா 3 லட்சம் ரூபாய் வேல்யூன்னு நான் இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணிருக்கேன். உண்மையா சொல்றேன்? நமக்கு 3 லட்சம் கிடைச்சிருமா? நாளைக்கு கிடைச்சிரும். அடா அடா அடா, என்ன அறிவு, என்ன அறிவு. 1000 இருந்தாலும் நான் தூக்கி வளர்த்த பாப்பா இல்லையா? பாப்பா ஐஸ்கிரீம் குடு, குடு சாப்பிடுறேன். நம்ம கடை எரிஞ்சது மனசுக்கு குளிர்ச்சியா இருக்கு. குடு. இந்தா. வா, போயிட்டே சாப்பிடலாம். வா. இதையும் சாப்பிடு. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். என் பேர் பிரபாவதி. சமீபத்துல பிரபாவதி டெக்ஸ்டைல்ஸ் எரிஞ்சு போச்சு. அதுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருந்தோம். சர்வேயர் வந்து சர்வே பண்ணிட்டு போனாரு. எந்த நியூஸும் இல்ல. என்னன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தோம். நீங்க அந்த சார்ட்ட கன்சல்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். பிரபாவதி டெக்ஸ்டைல்ஸ் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணது சம்பந்தமா டீடைல்ஸ். ப்ளீஸ் வெயிட். நீங்க பிரபாவதி டெக்ஸ்டைல்ஸ்க்கு ஓனர். அப்ப பிரபாவதி நான் தான். சர்வேயர் ரிப்போர்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு மேடம். அவர் கொடுத்த ரிப்போர்ட் படி உங்க கடைக்கு 3 லட்சம் ரூபாய் அமௌண்ட் சாங்ஷன் ஆயிருக்கு. உங்களுக்கு ஓகே தானே மேடம்? ஓகே தான். ப்ரொசீஜர் பிரகாரம் சைன் பண்ணிடுங்க. ஆஃப்டர் 3 days செக் வந்துரும். சரி. ப்ளீஸ் வெயிட் a minute. எஸ்.
கோயிலுக்கு போனா கூட கை கட்டி நிக்காதவரை இப்படி கோர்ட்டு படியேற வச்சிட்டியே, நீ நல்லா இருப்பியா? வாதியை கூப்பிடுங்க. பிரபாவதி, பிரபாவதி, பிரபாவதி. யோர் ஆனர், என்னோட அப்பா மிஸ்டர் மகாலிங்கம் என் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒருவேளை சோத்துக்கு கூட வழி இல்லாத அன்னக்காவடி. இப்ப அவர் நிர்வகிச்சுக்கிட்டு வர எல்லா சொத்துக்களும் என் தாத்தா ராஜகோபாலன் சுயமா சம்பாதிச்சது. ஒரு காலத்துல டீ வாங்கி குடிக்க கூட காசு இல்லாம இருந்த இவருக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கள் மீது முடிவெடுக்கிற உரிமை எப்படி வரும்? இப்ப இவர் சம்பாதிச்சுதா சொல்ற எல்லா சொத்துக்களும் என் தாத்தா சொத்து மூலமா வந்ததுதான். இவரு என் தாத்தா சொத்துக்களை நிர்வகிச்சுக்கிட்டு வர வேலைக்கார மட்டும்தான், உரிமையாளர் இல்ல. அதனால தாத்தா சொத்து முழுக்க அவரோட ஒரே பேத்தியான எனக்கு வந்து சேருமாறு உத்தரவிடும்படி தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நீங்க போகலாம். தேங்க்யூ. ஆத்திரப்படாதீங்க. பிரதிவாதியை கூப்பிடுப்பா. மகாலிங்கம், மகாலிங்கம், மகாலிங்கம். என்னங்க என்னாச்சுங்க? என்னங்க 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 என்னாச்சுங்க? என்னங்க 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 நான் என்ன பண்ணுவேன்? என்னங்க 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 உங்க கட்சிக்காரருக்கு என்னாச்சு? மிஸ்டர் மகாலிங்கத்துக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அவருக்கு ஹார்ட் ஆபரேஷன் முடிஞ்சு இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வர்றாரு. அவர் மீது சாற்றப்பட்ட குற்றச்சாட்டை கேட்டு அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த வழக்கை தள்ளி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கை வருகிற 25ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கிறேன். அடுத்த விசாரணைக்கு இந்த வழக்கின் முக்கிய சாட்சியான திருமதி பத்மாவதியை ஆஜராகும்படி இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. ஏ நீலா, சுடுதண்ணி கேட்டனே. மங்களம், ஐயோ என்ன நெத்தியில பொட்டு காணோம்? போறது சொந்தக்காரங்க கல்யாணம், பொட்டு வச்சுட்டு போனேன்னு வச்சுக்கோங்க, என்ன தாளிச்சு எடுத்துருவாங்க. அதுக்காக இப்பத்துல இருந்தே பொட்டு இல்லாம இருக்கியா? இத பாரா கண்ணா, ஏற்கனவே எனக்கு சனி ஜாதகத்துல நீச்சம், போய் சேர்ந்துட போறேன், பொட்டு வச்சுக்கடா கண்ணா. இத பாருங்க, கல்யாணத்துல அவசோனமா நடந்துக்குங்க, இப்படி அடிக்கடி தொட்டு பேசாதீங்க. சரி. போச்சு, எல்லாமே போச்சு, என் லைஃபே போச்சு. ஏய் என்னடி ஆச்சு? நீ பேசாம இரு. அண்ணே இங்க வா, இங்க வா. இந்த வீட்ல அயன் பண்றது யாரு? நான் தான். இதான் நீ அயன் பண்ற லட்சணமா? நான் இதை அயன் பண்ணலையே. போய் சொல்லாத, போய் சொல்லாத. நான் போறது பெரிய இடத்து கல்யாணம், அங்க பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. உனக்கு பொறாம, நான் எங்க 2000 பெரிய ஹீரோயின் ஆயிடுவேன், உனக்கு பொறாம. அதனாலதான் இப்படி பண்ணிட்டேன். ஏய் என்னடி ஆச்சு? இத பாருமா, என் சல்வர் கமிஸ் உன் மருமக என்ன பண்ணிட்டானே. இல்ல அத்தை, அந்த ட்ரெஸ் நான் ஏன் பண்ணல. நான் அஜித் குமார் கிட்ட டூயிட் பாடுறது உன் மருமகளுக்கு பிடிக்கல, அதனாலதான் இப்படி பண்ணிட்டான். போ, நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன், போ. அவ சின்ன பொண்ணு தானே, எந்த துணைக்கு எவ்வளவு சூடு வைக்கணும்னு அவளுக்கு தெரியாதுல்ல. நாம தானே கத்து கொடுக்கணும்.
சூடு தெரியுதுல்ல? போடி உள்ள. இந்த இத நீயே போட்டுக்கோ. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வேதனை சர்வசாதாரணம். இன்னும் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அழுதுடு. வேதனையெல்லாம் கண்ணீரா கரைஞ்சு போயிடும். கரைஞ்சா உன் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். என்ன அழணும்னு சொல்லிட்டு நீங்க அழுதுட்டு இருக்கீங்க? எனக்கு என்னமோ உங்களை பார்த்தா வேலை செய்யறவங்க மாதிரி தோணல. உங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன உறவு? என்னங்கடி 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆட்டாளுக்கு ஒரு மோட்டாளு, அடுப்பு கட்டைக்கு ஒரு தொடப்ப கட்டையா? ஏய், வாயகிய திறந்த அவ காலுக்கு வந்த சுடு தண்ணி மூஞ்சிக்கு வந்துரும். ப என்ன எரியுதா? இத பாரு, இந்த விஷயத்த உங்க அம்மாக்கு போன்ல சொல்லணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க, அந்த நிமிஷமே நீ வாழா வெட்டி ஆயிடுவ. மனசுல வச்சுக்க. என்னடி கண்ணகி மாதிரி முறைக்கிற? என்னை பொறுத்த வரைக்கும் எந்த பொம்பளையும் கண்ணகி கிடையாது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.